ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். வீடியோ ஸ்டார்டிங்கில் ஏதோ மூட்டையை காட்டுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இது வந்து நிறைய தேங்காய் இருக்குது. நாங்கள் டெம்பிளுக்கு வந்து போயிட்டு வந்தோம். ஸோ டெம்பிளுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய தேங்காய் இருந்தது. ஸோ இந்த தேங்காயெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது, ஒன்று வந்து நிறைய கோகோனட் இருந்தாங்க அப்படின்னா வெயில் போட்டு அதில் கோகோனட் எண்ணெய் வந்து தயாரிப்பாங்க. ஸோ இதில் கொஞ்சம் தான் இருந்தது. அதனால் கொஞ்சம் ஸ்வீட் போலி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி கோகோனட் ஸ்லைசஸை வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் வந்து ஒரே ஒரு கோகோனட் எடுத்து நான் செப்ரேட்டாக ஸ்லைஸ் பண்ணி நான் இதில் கோகோனட் மில்க்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எதனால் நான் இந்த கோகோனட் மில்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்றத நான் பின்னாடி வந்து சொல்கிறேன். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி நிறைய கோகோனட் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்றத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிளான் இருக்கும். ஸோ உங்களுடைய பிளான் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து மேபி அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அதனால் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இதை நம்ம இப்போ மிக்சர் ஜாருக்கு வந்து போட்டாச்சு. அகைன் வந்து நம்ம இந்த கோகோனட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். யூஸ்வலி வந்து ஏதாவது வந்து ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நார்மலாக ஒயிட் கிளாத் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. நான் ஒயிட் கிளாத் தேடினேன், எடுத்து வச்சுருந்தேன், பட் அது கிடைக்கல. அதனால் நான் இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி டீ ஃபில்டர் யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த மாதிரி அதிகம் கோகோனட் இருந்தது அப்படின்னா அந்த கோகோனட் மில்கில் வந்து இடியாப்பம் செய்கிறதோ இல்லைனா அந்த ஸ்வீட் வடை செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி வடை செய்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. அண்டு இன்னும் சில பேர் வீட்டில் வந்து வெஜிடபிள் ரைஸ் செய்யும்போது கூட இந்த கோகோனட் மில்க் வந்து போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி எதனால் இந்த கோகோனட் மில்க் செய்கிறேன் அப்படின்றத கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள், நான் பின்னாடி வந்து சொல்கிறேன். இவ்வளோ தான் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த கோகோனட் மில்க் வந்து நான் இந்த பவுடர் ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த பவுடரில் மிக்ஸ் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த பவுடர் வந்து ஒரு ஆயுர்வேதிக் பவுடர். நிறைய மூலிகைகள் யூஸ் பண்ணி இதை பவுடர் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணது. ஃபேஸில் ஏதாட்டு மார்க் இருந்தது அப்படின்னா, ஏதாட்டும் ஸ்கார்ஸில் மார்க் இருந்ததுன்னா அது ஈஸியாக போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ரிமைனிங் இருக்க கோகோனட்டையும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நான் ஸ்வீட் போலி வந்து செய்ய போகிறேன். இந்த வீடியோவில் செய்யலாம் நான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் காலையில் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பார்த்தேன். நைட்டு வந்து நான் வந்து ஸ்வீட் போலி செய்யும்போது அந்த பாகு மட்டும் எடுத்து வச்சேன். போலி வந்து செய்யலை, பட் பாகு மட்டும் எடுத்து வச்சேன். ஏன்னா இது 2 டேஸ் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி லேட்டராக நம்ம வந்து ஸ்வீட் போலி கூட செஞ்சுக்கலாம். இந்த பாகு எடுத்த நாளைக்கே வந்து நம்ம போலியை வந்து சுடக்கூடாது. கொஞ்சம் வந்து இது கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே செஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா ஏதாட்டு ஒரு கறி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி மிக்ஸ்டு தால் கறி வந்து செய்ய போகிறேன். அதனால் எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நான் நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் இந்த ஸ்பினாச் வந்து அதிகம் வந்து சாப்பிடுவேன். இந்த மிக்ஸ்டு தால் கறிக்கு வந்து நான் ஹார்ஸ் கிராம் அண்ட் தூர் தால் வந்து யூஸ் பண்ணி தான் செய்கிறேன். வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணி செய்யுங்க. இந்த மாதிரி பர்டிகுலர் வெஜிடபிள்ஸ் தான் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. மெயின்லி இந்த தால் சாம்பார் செய்யும்போது 3 வெஜிடபிள்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் தால் சாம்பாரில் போட்டேன் அப்படின்னா. அது என்ன வெஜிடபிள்ஸ் அப்படின்னா ட்ரம்ஸ்டிக், ரேடிஷ் அண்ட் பிரிஞ்சால், இந்த 3 வெஜிடபிள்ஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் ரேடிஷ் அண்ட் பிரிஞ்சால் வந்து இருக்கலை. ஸோ இது என்ன சொல்வாங்கன்னு தெரியல இந்த காயை. இந்த காய் வந்து நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதே மாதிரி பீன்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன். தென் பொட்டேட்டோ, ஒரு டொமேட்டோ அண்ட் தென் ட்ரம்ஸ்டிக் வந்து இருக்குது. பீன்ஸ் வந்து எப்போவுமே புளிக்குழம்பு செய்யும்போது கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து புளிக்குழம்புல அதிகம் பீன்ஸ் போட்டால் நல்லா இருக்காது. ஸோ அதே மாதிரி ரிமைனிங் வெஜிடபிள்ஸும் கட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஃபீல் ஆனது என்ன அப்படின்னா, நான்வெஜ் குக் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு ஃபீல் ஆகுது இந்த வெஜ் கறியை கம்பேர் பண்ணும்போது. பிகாஸ் வெஜ் கறி செய்யும்போது வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி அதுக்கு மசாலா ரெடி பண்ணணும். அதே அகைன் வந்து தாளிக்கணும், நிறைய வேலை இருக்குது. பட் வந்து நான்வெஜ்ஜுன்னு செய்யும்போது நிறைய இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வந்து அந்த மீட்டை வந்து வாஷ் பண்ணி வச்சாலே போதும். அந்த மசாலா பவுடர்ஸ்லாம் போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து ஆகிடும் நான்வெஜ் வந்து சமைக்கும்போது. பட் வெஜ் கறி செய்யும்போது இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். அந்த வெஜிடபிள் கட் பண்ணுறதே வந்து நிறைய டைமை வந்து கன்சியூம் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து ஹாட் வாட்டர் வந்து குடிக்கலாம். அதனால் நான் கொஞ்சமாக வந்து வாட்டர் வந்து காய வச்சுட்ருக்கேன். ஸோ ஹாட் வாட்டர் வந்து சூடானதும் நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே ரிமைனிங் பாட்டிலில் வந்து நான் டீ வந்து செய்யலான்னு இருக்கேன். டீ வந்து ஜிஞ்சர் டீ செய்ய போகிறேன் இன்றைக்கி.
ஏன் அப்படின்னா காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கும்போது லைட்டாக தலைவலிச்சிச்சின்னா இந்த ஜிஞ்சர் டீ குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சளி பிடிச்சாலும் நல்லாயிருக்கும் இந்த ஜிஞ்சர் டீ குடிக்கும்போது. கொஞ்சமாக ஜிஞ்சர், ஒரு ஏலக்காய் அண்ட் தென் 1 ஸ்பூன் வந்து இந்த டீ பவுடர் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் வெல்லம் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு நான் பால் ஊற்றிட்டேன். வெல்லம் வந்து லேட்டராக போட்டுக்கலாம். ஏன்னா சீக்கிரம் போட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து பால் வந்து திரிஞ்சிடும். அதனால் வந்து லேட்டாக இப்போ வந்து வெல்லம் போட்டுக்கிறேன். வெல்லம் போட்டு ஒரு கொதி வந்தாலே போதும். நம்ம வந்து கிளாஸ்க்கு வந்து ஃபில்டர் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ டீ குடிச்சிட்டு வந்து நான் உங்களை பார்க்குறேன். ஸோ இங்கே பாருங்கள் ஹார்ட் ஸ்க்ரம் வந்து வெந்திருக்கு நல்லாவே. ஒரு 2 விசில் விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் ஹார்ட் ஸ்க்ரம் வேகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட வந்து நான் தூர் தாலும் ஆட் பண்ணிக்கிறேன். ஹார்ட் ஸ்க்ரம் வந்து வெந்ததுனால தான் அந்த கறியோட கலர் வந்து அப்படி இருக்குது. ஸோ இந்த வெஜிடபிள்ஸை வந்து வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். மசாலா எல்லாமே நான் ரெடி பண்ணி இதில் வந்து ஊற்றிட்டு, ஸோ நம்மளுடைய மிக்ஸ்ட் வெஜ் கறி வந்து ரெடியாக இருக்குது. மிக்ஸ்டு தால் வெஜ் கறி வந்து ரெடியாக இருக்குது. ஸோ குக்கிங் எல்லாமே வந்து முடிச்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஹேருக்கு வந்து எண்ணெய் வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா வந்து கண்டினியூஸாக வந்து நான் ஹெட் பாத் பண்ணுறதுனால முடி ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கு. அதனால் கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து தடவலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆயில் வந்து எப்போவுமே நான் யூஸ் பண்ணும்போது நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் இதை ஹீட் பண்ணிவிட்டு தலைக்கு வந்து அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது லைட்டாக சூடாக இருக்கும்போது நம்ம மசாஜ் கொடுக்கும்போது தலையில் நல்லா வந்து பிளட் சர்க்குலேஷன் ஆகும். அதனால் ஸோ அந்த மாதிரி நான் ஹீட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆயில் வந்து தலையில் அப்ளை பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுறதுக்காக தான் எது நல்லா இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக தான் அஸ்வினி ஹேர் ஆயில், வாட்டிகா அண்ட் நிறைய எண்ணெயை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஃபைனலி எனக்கு கிளிக் ஆனது பார்த்திங்க அப்படின்னா கேஸ்டர் ஆயில் தான் கிளிக் ஆச்சு. ரீசன் வந்து கொஞ்சம் உடம்பு குளிர்ச்சி ஆகும் இந்த கேஸ்டர் ஆயில். அட் த சேம் டைம் வந்து முடியும் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் கலர் அதனால். ஹேர் கேர் ரொட்டீன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் பக்கத்து வீட்டு ஆண்டி கூப்பிட்டாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு போய் பார்த்தா அவங்க பிரிஞ்சால் கொடுத்தாங்க. நான் ஆல்ரெடி வந்து சொல்லி வச்சுருந்தேன். அவங்க வீட்டில் இந்த வாங்கிபாத் பிரிஞ்சால் வந்து செடி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நாங்களும் போடலான்னு சொல்லிட்டு ரொம்ப பழுத்துது அப்படின்னா எங்ககிட்ட தாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நாங்கள் சொல்லி வச்சுருந்தோம். ஸோ அதை அவங்க கொடுத்து விட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈவினிங்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் ஸ்கின்னுக்கு வந்து அந்த ஆல்ரெடி நான் கோகோனட் மில்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை நிறைய நாள் நம்ம விட்டோம் அப்படின்னா அது சீக்கிரம் கெட்டுடும். ஈவன் தான் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஒரு பர்ட்டிகுலர் டேஸ் தான் வந்து அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நிறைய நாள் விட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது அழுகிடும். அதனால் அந்த பவுடர் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃபேஸ் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே பண்ணிகிட்ருக்கேன். ஒன் டே பிஃபோர் வந்து நான் இந்த மில்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் டே தான் நான் ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள் மில்க் வந்து எந்த அளவுக்கு திக்காக இருக்குது ஃப்ரிட்ஜில் இருக்கிறதுனால. ஸோ இந்த பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பவுடர் வந்து எப்போவுமே அப்ளை பண்ணதுக்கப்புறம் 1 ஹவர் வந்து விடணும். ஸோ ஃபேஸில் அப்ளை பண்ணி பார்த்தா ஒரு மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப வந்து ப்ரௌனிஷாக தெரியும். அதனால தான் உங்ககிட்ட நான் காட்டல. அண்ட் ஐ திங்க் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தட் ஸ்டே டியூன், டேக் கேர், பபாய், ஹாவ் எ கிரேட் டே. தேங்க் யூ.